உண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு பாரசைட் தான். வெளியேந்து ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். வெளியேந்து அது ஒரு இன்னொரு உயிரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பூச்சி. ஸோ இது பெட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு அது ஷாம்பூஸ் அப்படிங்க இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது, ஸ்பாட்டான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டா வந்து நமக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து ஓரல் டேப்லெட்ஸாவே அவைலபிளா இருக்குது. அது 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் அவைலபிளா இருக்குது. பூனை நாய்க்கெல்லாம் வந்து ஸ்வீட் கொடுக்கலாமா? அட்வைசபிள் இல்ல சார். ஏன்னா அவங்களுக்கும் நம்மள மாதிரி வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் அவங்களுக்குமே பெட்ஸுக்குமே வரும் கண்டிப்பா. வெங்காயம் பூண்டு போட்ட உணவு வகைகளை தராதீங்க. அதுக்கப்புறம் அவகாடோ கொடுக்கறது, அப்புறம் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணப்பட்ட உணவு வகைகள். நம்ம ஸ்நாக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஸ்வீட்ல ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து இப்ப யூஸ் பண்றாங்க, ஜைலிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த உணவுகள் எல்லாம் தராம இருக்கிறது பெட்டரா இருக்கும். பெட்டு வளர்க்கணும்னு முடிவு பண்ணும்போதே த பர்பஸ் ஆஃப் நீங்க ஏன் ஒரு பெட்டை வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷனை ஃபர்ஸ்ட் தெளிவா எடுக்கணும். நமக்கு எதுக்கு பெட்டு வேணும்? கம்பேனியன்ஷிப்புக்கு வேணுமா, கார்டிங் பர்பஸ்க்கு வேணுமா, கிட்ஸுக்கு வேணுமா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பெட்டு வேணுமாங்கிறத நீங்க கண்டிப்பா ஒரு டெஃபினிட்டான ஒரு இது பண்ணி தான் நீங்க வந்து பெட்டு வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணணும். அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் அதுக்கான மெஷர்ஸ் நிறையவே எடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஸ்ட்ரே டாக்ஸை பிடிச்சி அவங்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்றாங்க. பட் ஸ்டில் என்னன்னா எல்லா இடத்துலையுமே அது வந்து சில வேளைகளில் பண்ண முடியறது இல்லை. அதனால வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு அனிமலுடைய நம்பர் கவுண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நாய், கோழி இந்த இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? இப்போது இந்த மாதிரியான மருத்துவ வளர்ச்சியில் நீங்கள் வந்து அந்த கால்நடை மருத்துவ வளர்ச்சியில் இப்போ அதில் ஒரு மைல்கள்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது இப்போது மனுஷனுக்கு பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து கால்நடைகளுக்கு வந்து என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு மேடம்? இட்ஸ் அ மைல் ஸ்டோன். ஓகே, மைல் ஸ்டோன்னு நம்ம யோசிச்சா நிறைய இருக்குது சார். பட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஊர்ல வந்து அவேர்னஸ் of veterinary health and medicine is a greatest milestone. To know that எனக்கு வந்து பெட்டுக்கு பிரச்சனை இருக்கு, நான் பெட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்குன்னு பெட் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து ஹியூமன்ல இருக்கிற மாதிரியே நீங்க கேட்டது மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது. நமக்கு இப்போ அக்சசிபிலிட்டி அதிகமாயிடுச்சு சார். மைல்ஸ் நம்ம முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பெட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம எடுத்து வெளியே இன்னொரு லேபுக்கு கொடுத்து கலெக்ட் அதை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பெட் பேரண்ட்ஸோடைய கன்வீனியன்ஸுக்காகவே அந்த மிஷின்ஸ் எல்லாமே அவங்களாவே இன்ஹவுஸாவே வச்சுக்கிறாங்க. டயக்னாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியரா போயிடுச்சு. தென் இப்போ ரேடியோகிராஃபி, டிஜிட்டல் ரேடியோகிராஃபி அவைலபிளா இருக்கு. அல்ட்ராசவுண்ட் பெட்ஸ்ல யூஸ் பண்றோம். இப்ப சிடி ஸ்கேன் கூட சென்னையில வந்து நமக்கு சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரியிலயும் அவைலபிளா இருக்கு. விச் இஸ் a very advanced way of identifying. எந்த ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு பிரச்சனை இருக்குன்னா ஈஸியா நம்மளால அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீங்க அடுத்தது இப்ப நாய், பூனைக்கெல்லாம் வந்து உண்ணின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி உண்ணி மாதிரி வருது. அது எதனால வருது மேடம்? அது தடுக்கிறது எப்படி? ஓகே, உண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு பாரசைட் தான். வெளியேந்து ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். வெளியேந்து அது ஒரு இன்னொரு உயிரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பூச்சி. அப்போ உண்ணி அப்படிங்கிற இந்த டிக்ஸ் வந்து அது சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக், அது உயிர் வாழறதுக்கு டாக் அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும். இது வந்து நார்மலா வெளியே இருந்து பெட்ல ஏறக்கூடியது தான். இதுக்கு நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெட்ல இருக்கக்கூடிய டிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், வெளியே இருக்கக்கூடிய அதோடைய சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய அந்த டிக்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் உங்களால ஃபுல்லா வந்து டிக்குக்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பெட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு அது ஷாம்பூஸ் அப்படிங்க இருக்குது, ஸ்ப்ரே இருக்குது, ஸ்பாட்டான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டா வந்து நமக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து ஓரல் டேப்லெட்ஸாவே அவைலபிளா இருக்குது. அது 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் அவைலபிளா இருக்குது. இதை மட்டும் நீங்க செஞ்சா போதாது, கண்டிப்பா பெட்டுடைய என்விரான்மெண்ட்டையுமே வந்து நீங்க ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் மூலமா அதை வந்து கிளியர் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு நிறைய நாட்களுக்கு வந்து உங்க பெட் வந்து டிக் ஃப்ரீயா இருக்கும். இதுல வந்து நீங்க வெறும் டிக்கு தானே அப்படின்னு சொல்லி
ஒரு அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஏன்னா பெட்ஸுக்கு வந்து டிக்கு மூலமாக பரவக்கூடிய டிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய டிசீசஸ் இருக்குது. அது சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி டிசீசஸா வந்து மாறிடும். ஸோ அந்த டிசீசஸ் வந்து அந்த அளவுக்கு போகாம இருக்கணும்னா நீங்க பேசிக்கலா ஒரு வருடத்துக்கு 2 முறையாவது அந்த கரெக்டான டிக் மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து அவசியமாகிறது. நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் மேடம். சோறு வடிச்ச கஞ்சியில வந்து நாய் பூனைலாம் வந்து குளிப்பாட்டினா அதுக்கு உண்ணி வராது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? சரி, எனக்கு அதற்கான ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். எனக்கு அதற்கான நாலேஜ் இல்லை சார். சரி சரி, பரவாயில்ல மேம். மேம், பூனை நாய்க்கெல்லாம் வந்து ஸ்வீட் கொடுக்கலாமா? அட்வைசபிள் இல்லை சார். ஏன்னா அவங்களுக்கும் நம்மள மாதிரி வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் அவங்களுக்குமே பெட்ஸுக்குமே வரும் கண்டிப்பா. ஸோ அதனால வந்து பெட்டு சாப்பிடுறாங்க, ஒரு ஒரு லிமிட்டட் அமௌண்ட்ல வந்து நீங்க ஸ்வீட்ஸ் கொடுக்கறது வந்து ஓகேவா இருக்கும். பட் ஆனா வந்து சாக்லேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட்டை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். பிகாஸ் அது வந்து சிவியர் டாக்ஸிசிட்டி வந்துடும். அது சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்தான முறையில போய் எண்டாயிடும். ஸோ அதனால சாக்லேட்ஸ் கொடுக்காதீங்க. ரொம்ப இனிப்பு வகைகள் கொடுத்து பழக்காம இருக்கிறது நல்லது. சரிங்க மேம். மேம், அதாவது கட்டாயம் கொடுக்க வேண்டிய உணவுகள், தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நான் டாக்ஸ்க்கு இது கொடுக்காதீங்க, இது கொடுக்கக்கூடாது, அப்படி பூனைக்கு இது கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி சொல்ல ஃபுட்டுன்னா என்ன மாதிரி சொல்லுங்க? கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் டாகுக்கு சொல்லிடுறேன். டாக்ஸுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகள்ல முதல்ல வந்து சாக்லேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சாக்லேட் வந்து எந்த ஃபார்ம்ல இருந்தாலுமே, கேக்கா இருந்தாலும் சரி, பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, சாக்லேட்டா இருந்தாலுமே சரி, சாக்லேட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் கிரேப்ஸா இருக்கலாம், பிளாக் ஆர் கிரீன் கிரேப்ஸ், எனிதிங் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து கிட்னி ஃபெயிலியர்ல போய் உங்களுக்கு எண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக், வெங்காயம் பூண்டு போட்ட உணவு வகைகளை தராதீங்க. அதுக்கப்புறம் அவகாடோ கொடுக்கறது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணப்பட்ட உணவு வகைகள். நம்ம ஸ்நாக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஸ்வீட்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து இப்போ யூஸ் பண்றாங்க, ஜைலிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த உணவுகள் எல்லாம் தராம இருக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி உங்க பெட்டுக்கு நீங்க உணவுகளை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டுக்கு அலர்ஜி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. அலர்ஜி, ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இட் கேன் பி ஆன் தி ஸ்கின், உடம்புல மேல வரலாம், இல்ல வயிற்றுக்கு கூட ஒவ்வாமை வரலாம். அதை பொறுத்து உங்களுடைய ஃபுட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூனைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பூனைகளுக்கும் இது பொருந்தும். ரா ஃபுட் எல்லாம் கொடுக்கறதுல வந்து சில வேளைகள்ல தயாமினேஸ் வந்து டெஃபிஷியன்சி, ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி வரும். அதனால இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தோஸ் திங்ஸ். ரா ஃபுட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். மற்ற மாதிரி நான் டாக் சொன்ன மாதிரி ஆனியன் பேஸ்டு இல்லை சாக்லேட்ஸ், கிரேப்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி வீட்டில் செடிகள் வச்சிருக்கீங்கன்னா நிறைய செடிகள் பாய்சனஸாக இருக்கும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அதோடைய நாலேஜை என்ரிச் பண்ணிட்டு என்னென்ன செடிகள்லாம் வைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரோட்லலாம் வந்து நாய்கள் பார்க்குறோம், பாவம். அதுங்க சில தினம் அடிபட்டு, விபத்தில் அடிபட்டு அப்படியே கிடக்குதுங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் வந்து எழுந்து நடக்குது. இது எப்படி? இது எலும்பு வந்து அதுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுமா, இல்லை வந்து அது யாருன்னா சமூக ஆர்வலரோ யாருன்னா பார்த்து தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து காமிக்கணுமா? அது நிறைய சமூக ஆர்வலர்கள், நிறைய பீப்புள் ஆர் தேர். அனிமல் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நிஜமாவே அதை வந்து அதன் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே பார்த்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு பக்கத்துல அவைலபிளா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எடுத்துட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எலும்பு முறிவு செறிவு அப்படிங்கிறது எல்லாம் வந்து இட் இஸ் அ வெரி பிக் டாபிக். அது வெளியே வந்து நமக்கு இப்போ வெளியே காயம் இல்லை, உள்ள மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த டைரக்ஷன்ல உடஞ்சிருக்கோ அதுவாவே வந்து சரியாயிடும். ஒரு 2 வீக்ஸ் or 3 வீக்ஸ் ஆகும்போது அதுவாவே வந்து சரியாயிடும். ஆனா நிறைய காயங்கள் இருக்கக்கூடிய பெற்று கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பா தேவைப்படும். தேங்க்யூ மேம். மேம், இப்போ இந்த திருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாளுக்கு நாள் வந்து திருநாய்கள் வந்து பெருகிக்கிட்டு இருக்கு. இது என்ன காரணம்? அதாவது அபார்டன் பண்ணிடுறாங்களே, கைவிட்டுட்டு போகிறதுனால வந்து திருநாய்கள் பெருகுதா, இல்லை வந்து வெளியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான காரியங்கள் எப்படி, எதனால? இல்லை ஒரு ஆஸ் மருத்துவராக நீங்கள் கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும், வீணாக பாவம் வாயிலா ஜீவனை பிடிச்சிட்டு போய் தொந்தரவு பண்ணுற மாதிரி சில காரியங்கள் நடக்குது. அதை எதுக்கு கேட்குறேன். சில பேர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, வீட்டில் ரோட்டில் போகிறவங்கலாம் கிடைக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரியான சின்னரியோ எதனால வந்தது மேடம்? இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ இது ப்ராப்பராக வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற
ஒரு கேட்டகரியில தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட் அதுக்கான மெஷர்ஸ் நிறையவே எடுத்துட்டு இருக்காங்க. லைக் ஸ்ட்ரே டாக்ஸை பிடிச்சி அவங்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்றாங்க. பட் ஸ்டில் என்னன்னா எல்லா இடத்துலையுமே அது வந்து சில வேளைகள்ல பண்ண முடியறது இல்ல. அதனால வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு அனிமலுடைய நம்பர் கவுண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இது நாட் ஒன்லி வித் த கவர்மெண்ட், பீப்புள் ஃப்ரம் அவுட் சைடு, அவங்க நார்மலாவே மக்கள் அவங்க தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கூட எடுத்துட்டு வந்து பண்றாங்க. நாங்க கூட வந்து இங்க லோ காஸ்ட் சர்ஜரி ஃபார் ஸ்ட்ரே டாக்ஸ் கூட நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஒன் வே ஆஃப் கண்ட்ரோலிங் த அனிமல் பாப்புலேஷன் தான். இது வந்து வெளியேந்து நிறைய பேர் அபேண்டனும் பண்ணிடுறாங்க. மற்ற மாதிரி ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் அரேனா. அது வந்து த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் தட். ஓகே மேம். மேம் இப்போ டாக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து டெய்லி பல்லு விளக்கிறோம். நாய் பூனைக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது பல்லு விளக்கிறதுக்கு சொல்யூஷன் இருக்கா, இல்லை அதோட பல்லு வந்து கூர்மையாக இருந்ததுன்னா அதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஓகே, பல்லு இப்போ நம்ம மாதிரியே வந்து பெட்ஸுக்கு பேஸ்ட் அவைலபிளா இருக்கு, ப்ரஷ் அவைலபிளா இருக்கு. சில பெட்ஸ் வந்து கண்டிப்பாவே வந்து வாய் பக்கத்திலே வந்து கொண்டு போக விட மாட்டாங்க. அந்த மாதிரி பெட்ல வந்து மேபி டார்டர், நீங்க சொல்லக்கூடிய நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா பல்லுல வந்து ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் தேங்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாதிரியான சில பொருட்கள் அவைலபிளா இருக்கு. சில ப்ராடக்ட்ஸை நம்ம ஃபுட்ல மிக்ஸ் பண்ணியோ இல்லை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிறதன் மூலமாகவும் கொஞ்சம் வந்து அந்த டார்டர்லாம் கண்ட்ரோல் ஆகும். பட் சில வேளைகள்ல ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன், லைக் பல்லுல வந்து ரொம்ப ஃபுல்லாவே அடைச்சிக்கிச்சு, சாப்பிட முடியல, வாயெல்லாம் வந்து கம்ஸ் எல்லாம் வந்து புண்ணாகிற அளவுக்கு வந்து டார்டர் அல்லது அந்த அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா டென்டல் ஸ்கேலிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கலாம். நம்ம கிளினிக்ல கூட டென்டல் ஸ்கேலிங் பண்றோம். ஸோ அது வந்து நம்ம ஜென்ரல் அனஸ்தீஷியால தான் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணி கூட நம்ம பல்ல சுத்தம் பண்ணிக்கலாம். மேம், ஒருத்தர் பெட் அனிமல் வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து எந்த மாதிரியான குட்டி பிறந்த உடனே சில பேர் வந்து நாய்கிட்ட தாய்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க, அந்த மாதிரி குட்டியை எடுத்துட்டு வரணுமா, கொஞ்சம் வளர்ந்த மாதிரி எடுத்துட்டு வரணுமா, கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ உங்க கேள்விக்கு நான் அடிஷ்னலா இன்னொரு பதில் கூட நான் சொல்றேன். பெட்டு வளர்க்கணும்னு முடிவு பண்ணும்போதே த பர்பஸ் ஆஃப் நீங்க ஏன் ஒரு பெட்டை வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷனை ஃபர்ஸ்ட் தெளிவா எடுக்கணும். நமக்கு எதுக்கு பெட்டு வேணும்? கம்பேனியன்ஷிப்புக்கு வேணுமா, கார்டிங் பர்பஸ்க்கு வேணுமா, கிட்ஸுக்கு வேணுமா, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பெட்டு வேணுமாங்கிறத நீங்க கண்டிப்பா ஒரு டெஃபினிட்டான ஒரு இது பண்ணி தான் நீங்க வந்து பெட்டு வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு டாக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான போதுமான அளவு இடம் இருக்குதா, அதை வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா, வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்களா, அது கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதா, இதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்க உங்க பெட்டை வந்து டாகா கேட்டாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இடமே இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன ஏரியா தான் இருக்கு, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத, கேட் would be an absolute choice. இல்லை எனக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னா வந்து கோ ஃபார் அ ஸ்மாலர் breed டாக். உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது, நல்ல எக்ஸசைஸ் தேவைப்படக்கூடிய பெரிய பெட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ பெட்ஸ் வாங்கும்போது அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஏஜ், நார்மலா பெட்டை வந்து பப்பியை வந்து அம்மா கிட்ட இருந்து வீனிங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், 6 to 6 வீக்ஸ்ல வந்து வீன் பண்ணுவாங்க. அது அம்மா கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஐடியல் ஏஜா இருக்கும். எதுக்கு அப்படின்னா வந்து அது அம்மா தாய்ப்பால் குடிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய அம்மா கிட்டே இருந்து வரக்கூடிய ப்ரொடெக்டிவ் ஆன்டிபாடிஸ் வந்து அந்த பப்பிக்கு உடம்புலையும் போய் அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்துல நோய் வராம அந்த பப்பியை பாதுகாத்துக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமா போய் பப்பி எடுக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு முடிவா இருக்காது. ஸோ பெட்டர் வெயிட் பண்ணி ஒரு 30 நாள் அல்லது 35 நாள் குட்டிய போய் அதுக்கப்புறம் நீங்க வாங்குறது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்ல விஷயம், நன்றி மேம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது அடுத்தது மீனுக்காக நான் வரேன். இப்போ வந்து நிறைய பேர் வாஸ்து மீன்லாம் வளர்க்குறாங்க மேடம். வாஸ்து மீன் பெரிய சைஸில் வளர்க்குறாங்க, அதுக்கு ஃபுட்டு போடுறாங்க, கலர் மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போடுறாங்க. ஸோ இதுக்கு மீனுக்கெல்லாம் நீங்கள் எப்பயாவது சிகிச்சை பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை சார், மீனுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணது கிடையாது. இல்லை. ஓகே. மீனுக்கு வளர்க்குறது வந்து அட்வைஸபிளா? ஒரு வீட்லேயே மீன் தொட்டிலாம் வச்சு அது அழகுக்காக வளர்க்குறாங்க. ஏன்னா நான் வந்து இன்னோசென்ட்டாக கேட்குறேன். அது நிறைய பேர் இதுக்கும் கொண்டு போவாங்க போல இருக்கு, எதுக்கும் உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு எதுவும் சொட்டு மருந்து மாதிரி போடுறாங்க. அது கண்டிப்பா வந்து ஃபிஷ் மெடிசன் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு சார். அதுல நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ண போனோம்னா நீங்க அதுல வந்து எவ்வளோ டிசீஸ் இருக்குது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். எனக்கு அதை பத்தின நாலேஜ் ரொம்ப குறைவு தான். பட்
நிறைய அவைலபிளா இருக்குது சார். நீங்க ஃபிஷ் கேட்கும் போதுதான் இது டாட்டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஈவன் வி ஹாவ் அ டாட்டாய்ஸியா. ஸோ டாட்டாய்ஸ் வந்து கொண்டு வராங்க. பீப்புள் காமனா வளர்க்குறாங்க. ஆனா டாட்டாய்ஸ் வளர்க்கும் போது அது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது தெரியும். கண்டிப்பா வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் அந்த ஆமையை ஹேண்டில் பண்ணிட்டு கண்டிப்பா கை கழுவணும். ஏன்னா வந்து அதுல இருந்து ஜெர்ம்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப காமனா, சால்மனோலோசிஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா பரவும். ஸோ மற்ற மாதிரி உங்களுடைய கேள்விக்கு எனக்கு ஒரு சிறந்த பதில தர முடியலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ மறுபடியும் மைக்ரோசிப்புக்கு நான் அந்த கொஸ்டின் வரேன். இதுக்கு ஒரு தெளிவான, இப்போ நீங்கள் சொன்னீங்க மைக்ரோசிப்னா அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பதிவு பண்ணணும்னா அதுக்கு வேணும், கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதோட நெசசிட்டியை ஏன் மேடம் இது எம்பசைஸ் பண்ணுறாங்க? எதுக்காக இந்த மைக்ரோசிப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறாங்க? அது ஒன்று. நிறைய பேருக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிலாம் தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி மேம் நீங்கள் ஒரு டாக்டராக கொடுக்குற சொல்யூஷன் என்ன சொல்லுங்கள்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிசிசி வந்து மைக்ரோசிப்பிங் கொண்டு வந்ததுக்கான முதல் ரீசனாக சொன்னது டு ப்ரிவென்ட் அபேண்டனிங் ஆஃப் பெட்ஸ். வெளியே வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்டை தெருவில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து ஒரு எவ்வளவு பெட்ஸ் வந்து நம்ம சிட்டியில இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு அவங்களுக்கு கிடைச்சிருது. மூணாவது வந்து அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் ரேபீஸோடைய தாக்குதல். இப்ப நிறைய டாக் கடிக்குது, ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் வருது. ஈவன் வீட்டில் வளர்க்குற பெட்ஸே வந்து வெளியே வாக்கிங் போகும்போது கடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸோ நியூஸஸோ நம்ம ரீசெண்டா அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாம் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு மைக்ரோசிப்பிங் அண்ட் லைசன்சிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசிப்பிங் அண்ட் லைசன்ஸ்ல பெட்டுக்கு வேக்சினேஷன் பண்ணிருக்கணும், வெறி நோய் தடுப்பூசி போட்டிருக்கணும். ரெண்டாவது வந்து மைக்ரோசிப்பிங் போட்டிருக்கணும். இந்த மைக்ரோசிப் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு நம்ம ஊசி போடக்கூடிய ஒரு மெத்தட் தான். அது பெரிய அப்படி ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இல்லை. எப்படி நம்ம தடுப்பூசி போடுவோமோ அதே மாதிரி தான் இதை வந்து ஸ்கின்னுக்கு கீழே தான் வந்து ஒரு நீடில் வழியா இன்சர்ட் பண்றோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு அரிசியோடைய அளவுல தான் வந்து அது உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ஸ்கின்னுக்கு கீழே போயிடுச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்கேனர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ இது கூடவே நம்ம ரேபீஸ் வேக்சினும் பண்ணிட்டோம்னா இந்த டீட்டெயில்ஸை வச்சு அஸ் அ பெட் பேரண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜிசிசி போர்ட்டல்ல போய் அதுல பெட் பேரண்ட்டுக்கான ஓனருக்கான லாகின்ல உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வெட்னேரியனை சூஸ் பண்றீங்களோ அந்த வெட்னேரியனுக்கு ஜிசிசி போர்ட்டல்ல இருந்து அவங்களுடைய போர்ட்டல்ல அப்டேட் ஆயிடும். ஸோ அந்த டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு அந்த அவங்களுக்கு அப்ரூவலுக்கு வந்திருக்கிற பெட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்து இது இவங்க வேக்சின் பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு சிப்பு போட்டிருக்குதா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க ஒரு அப்ரூவல் வந்து அவங்களுடைய சைட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிசிசி வில் எகெயின் கோ ஃபார் த அப்ரூவல் அண்ட் ப்ரொவைட் த லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் இருக்கிறது, இது வந்து லைசன்ஸ் எல்லாமே வந்து 1 வருடத்துக்கு உட்பட்டது. இட்ஸ் ஃபார் வேலிட் ஃபார் 1 year, விச் மீன்ஸ் நான் ரேபீஸ் வந்து இந்த மாசம் போட்டிருக்கேன், இன்னைக்கு சிப்பு போடுறேன், இன்னைக்கு நான் தடுப்பூசி போடுறேன்னா இந்த லைசன்ஸ் வந்து அடுத்த வருஷம் இதே நாள்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடும். இல்ல நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடியே நான் தடுப்பூசி போட்டுட்டேன், இப்ப நான் சிப்பு மட்டும்தான் போடுறேன் அப்படின்னா எப்போ நீங்க தடுப்பூசி போட்டிருந்தீங்களோ, ரேபீஸ் ஊசி போட்டிருந்தீங்களோ அந்த டைம்ல இருந்து 1 yearக்கு உங்களுக்கு வேலிடா இருக்கும். மைக்ரோசிப் வந்து அந்த பெற்று எவ்வளவு நாள் இருக்குதோ அதோடைய உயிருள்ள நாள் வரைக்கும் அந்த மைக்ரோசிப் இஸ் கோயிங் டு பி தேர். பட் வேலிடிட்டி ஆஃப் திஸ் லைசன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் 1 year. அதனால நீங்க எவ்ரி இயர் என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா அந்த ரேபீஸ் டேட் என்னைக்கு டியூ ஆகுதோ அன்னைக்கு நீங்க தடுப்பூசி போட்டு திரும்ப உங்களுடைய லைசன்ஸை வந்து ரினியூ பண்ணிக்க வேண்டி இருக்கும். மேம் இப்போ கிராஸ் ப்ரீடிங் சொல்றாங்க மேடம், அதாவது ஒரு இனத்திலேருந்து இன்னொரு இனம் கலப்பினம் பண்றாங்க. இது வந்து நல்லதா மேடம், ஒரு ஆரோக்கியமான விஷயமா? ஓகே, இது பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் ஒரு ப்ரீடு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு மேட்டிங்க்கு ஒரு டாக் தேவை, அவங்க மேல் டாக் வளர்க்கலாம், அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் டாக் தேவைப்படுது. ஸோ சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலே வளர்க்கக்கூடிய பெட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ப்ரீடுக்கும் இன்னொரு ப்ரீடுக்கும் இடையில போய் கிராஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சில வேளைகளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ரீடு ரெடி ஆகிடுது. இல்லை அப்படின்னா வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட தான் வந்து ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு புதுசாக ஒரு ப்ரீடு வந்து உருவாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஃபெரோஷியஸான டாக் எல்லாம் வந்து ப்ரீட் பண்ணும்போது நம்ம மாங்க்ரல் டாக்ஸ் வந்து
சர்வைவபிலிட்டிலேயே வந்து அவங்க பயங்கர ஃபெரோஷியஸா தான் இருப்பாங்க வெளியே இருக்கும்போது. அப்போ இது இன்னொரு ஃபெரோஷியஸான டாக்ல ப்ரீட் ஆகும்போது கண்டிப்பா வந்து இன்னொரு ப்ரீட் வில் கம் விச் இஸ் டெஃபினெட்லி வந்து மோர் ஆஃப் அக்ரெசிவ் நேச்சர். நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, ட்ரைனிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ரெண்டாவது வந்து சில டிசீசஸ் வந்து சில பிரீட்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த டிசீசஸும் வந்து இந்த தேவையில்லாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த அந்த பிரீடுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இட் இஸ் கோயிங் டு பி சஸ்டைனிங் ஃபார் அ வெரி லாங் டைம். அவங்களுடைய லைஃப் ஸ்பேனே வந்து உங்களுக்கு ஷார்டன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது வந்து நம்ம அந்த நேரத்துல மேட்டிங் பண்ணிட்டோம், அந்த டாகுக்கு மேட்டிங் நடந்துச்சு, ஒரு குட்டி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதுல முடியாம அடுத்த இதுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பெற்றுடைய லைஃப், அந்த குட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டியோட லைஃப் ஃபுல்லாவே அந்த பிரச்சனையோடய கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு கிராஸ் ஆகி வரும்போது நாங்க பாக்குறோம். ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் விச் இஸ் வெரி வெரி காமன் இன் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ். இதை போய் இன்னொரு பிரீட் கூட கிராஸ் பண்ணி அதுக்கு வந்து முதல்ல ஹிப் டிஸ்பிளேஷியா ப்ராப்ளம் இருக்கிற பெட்ஸ் த ப்ரீடிங் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ப்ராப்ளம், ஜெனட்டிக்கான ப்ராப்ளம், அது கண்டிப்பா வரதான் போகுது. அதையும் தாண்டி நமக்கு ஒருவேளை தெரியாம இருந்து என்ன பண்ணிடுறோம், மேட்டிங் பண்ணிடுறோம், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ கிராஸ் ப்ரீடிங்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் இஸ் ரியலி நாட் அன் அட்வைசபிள் திங். தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்குது. மேடம், இவ்வளோ நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களை வணக்கம் தெரிவித்துக்கணும். நன்றி சார்.